இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட உங்களை இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்ல வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த கொஞ்ச நாளா நம்ம ஒரு தீம் பார்த்துட்டு இருக்கோம். The Lord has ended your old chapter and is beginning a new one என்ற காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாவேங்க 2024 மட்டும் முடியல, அதோட சேர்த்து உங்களோட ஓல்ட் சாப்டர் எல்லாமே, உங்களோட ஓல்ட் ஸ்டோரி எல்லாமே முடிஞ்சு கர்த்தர் ஒரு புது சாப்டரை ஏன் நம்ம எப்படி வச்சுக்கலாமே, ஒரு புது புக்கையே உங்களுக்காக எழுத ஆரம்பிச்சிட்டாரா. ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம பார்த்தது ரிசரக்டட் கிரைஸ்ட் ரிசரக்டட் யூ அப்படின்னு பார்த்தோம். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தது the Lord will break you free from the traps of sin என்றதை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா from rags to robe அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரேக்ஸ்னா என்னது? இந்த என்ன சொல்றது, ஒரு நார்மலான ட்ரெஸ், ஒரு கோணிப்பை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு நார்மலான ட்ரெஸ். ரோப்னா இந்த நல்ல இந்த ராஜாக்கள்லாம் போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு மகிமை நிறைந்த ட்ரெஸ். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரோப்ஸை தர போகிறாராம். இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்போது கூட ராஜா, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க வெறும் கேட்கிறவர்களா இல்லாம அதே அப்பா நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஏசப்பா அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியேட் செய்து நாங்க அப்பா விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. பார்க்கிற ஒருத்தவங்களும் கேட்கிற ஒருத்தவங்களும் ராஜா எந்த இடத்துல ஏசப்பா சத்ருவினால முடங்கி போயிருக்கிறார்களோ, எந்த இடத்துல கர்த்தாவே அவங்களோட பாவத்தினால ஆண்டவரே ராஜா அப்பா முடங்கி போயிருக்கிறார்களோ, நீர் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. ரட்சிப்பின் சத்தம் ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையில அப்பா அப்பா தொனிக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். சரி, நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தாங்கல்ல, தவறு செஞ்ச உடனே அவங்க நேக்கடா இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ண உடனே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண காரியம் என்ன? அங்க இருக்கிற இந்த அத்தி மரத்தோட இலையில வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த இலையில ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் அவங்கள எந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்கும், அது எந்த அளவுக்கு அவங்களோட பாடி அது கவர் பண்ணிருக்கும். காத்து அடிச்சா கொஞ்சம் விலகும், இல்லைன்னா அது நம்ம போட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ் மாதிரி அந்த விதமான கவரிங் அந்த லீவ்ஸ் கண்டிப்பா கொடுக்காதுல. பட் கர்த்தர் அந்த இடத்துல ஆதாம ஏவாள் மேல கோபமா இருந்தாலும், அவங்க பாவம் செஞ்சதை பார்த்து ரொம்ப கோபமா இருந்தாலும், அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவங்கள அப்படியே அந்த லீவ்ஸோட அந்த ஃபிக் லீவ்ஸோட ஒரு ட்ரெஸ் தைச்சுக்கிட்டாங்களா, அதோட அப்படியே அவங்கள வெளியில தள்ளல, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்தாரு, ஒரு ஆடையை கொடுத்தாரு. கரெக்டா? அதே போலதாங்க இங்க இந்த ஃபிக் லீவ்ஸ்ன்றது, இந்த அத்தி மரத்தோட இலையில போட்டு இருக்கிற ட்ரெஸ் ராக்ஸ். ஓகே, இந்த ரோப் ஏசப்பா அவரோட கிருபைனால நம்மளுக்கு போடுறது. உண்மையாவே நம்மளோட பாவங்க தான். பாவம்ன்றது நம்மளோட பை பர்த்தே நமக்குள்ள அது இருக்கிற காரியம் தான். பட் என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த பூமிக்கு அவர் மரித்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, நீதியின் வஸ்திரத்தை போட்டிருக்காரு. ஒரு பாயிண்ட் வரவங்க அந்த வஸ்திரத்தையும் நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடுவோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னித்து அந்த பாவம் நிறைந்த வஸ்திரத்தை தூர போட்டுறேன், நான் தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை திரும்ப நான் உனக்கு உடுப்பிக்கிறேன்னு ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு நீங்க உங்களே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். உங்களே நீங்க ஒரு விதமான ஒரு சிறைக்குள்ள தள்ளி கொண்டிருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க செய்த பாவத்தினால உங்களை ஒரு சிறைக்குள்ள தள்ளலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை மன்னித்தது மாத்திரம் இல்ல, எப்படி ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு புது வஸ்திரத்தை போட்டு அம்சாரா, அந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு புது வஸ்திரத்தை போடுறேன் உனக்காக அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஆவியான தேவனின் படி அவர் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் படி நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பாவத்திற்கு ஆளாயிட மாட்டோம். ஆவியான தேவனோட பேச்சு நம்ம கேட்காம எப்போ நம்மளோட சுயத்துல வேதத்திற்கு எதிர்மறையா நம்ம செய்யும் போதுதான் நம்ம பாவத்துக்கு உள்ளாயிடும். அப்படி பாவத்துக்கு உள்ளான உடனே சத்ரு ஆனவன் காத்து கொண்டிருப்பானா, இவன் எப்போ பாவம் செய்வான், இவன் எப்போ பாவம் செய்வான், நம்ம இவ்வளவு நேரம் ஆளுகை எடுத்துக்கொள்ளலான்னு. சோ அதே போலதான் சத்ருவானவன் மேபி உங்களுக்குள்ள ஆளுகை எடுக்கலாம். அதாவது உங்களோட சிந்தனைகள்ல ஒரு கட்டு, உங்களோட நடவடிக்கையில ஒரு கட்டு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அந்த எல்லா கட்டுகளையும் உடைக்க போகிறாராங்க. இன்றைக்கு கூட சத்ருவானவன் உங்களை பத்தி இயேசு கிட்ட சொல்லலாம், ஏதோ
புள்ள பாரு, உன்னோட பொண்ணு பாரு எவ்வளவு தவறு செஞ்சுட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசு இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாராம். எதற்கு? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக. இன்றைக்கு அந்த நீதியின் வஸ்திரத்தை மீண்டும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில புதுப்பிக்கிறாராம். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஜெக்கரியா 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். என்னோட ஜெக்கரியா 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to oppose him. And the Lord said to Satan, "The Lord rebuke you, Satan. The Lord who has chosen Jerusalem rebuke you. Is it not a brand plucked from the fire?" Now Joshua was clothed with filthy garments and was standing before the angel. Then he answered and spoke to those who stood before him, saying, "Take away the filthy garments from him." And to him he said, "See, I have removed your iniquity from you, and I will clothe you with rich robes." And I said, "Let them put a clean turban on his head." So they put a clean turban on his head, and they put the clothes on him, and the angel of the Lord stood by. தமிழ்ல வாசிக்கலாம். அதே ஜெக்கரியா 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்து அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, "கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா" என்றார். யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, "இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள்" என்றார். பின்பு அவனை நோக்கி, "பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன்" என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஆமென். சோ இந்த இடத்துல யோசுவா, அதாவது இது யோசுவா என்னும் ஆசாரியர், சரியா? என்ன ஆகுது, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு, இந்த சாத்தானும் இருக்கான், யோசுவாவும் இருக்கான். அந்த இடத்துல சாத்தான் யோசுவா இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, "லார்ட் ரிபியூக் யூ", கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவோட அழுக்கான வஸ்திரத்தெல்லாம் நீங்க செய்து புது வஸ்திரத்தினால, இந்த இடத்துல என்னன்னு போட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்று. பின்பு அவனை நோக்கி, "பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை, பெஸ்ட் ரோப்ஸ், ரிச் ரோப்ஸ் யோசுவாக்கு போட்டிருக்கிறாங்களா. அது மட்டும் இல்ல, சிரசின் மேல் ஒரு டர்பனை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல சாத்தான் நினைச்சா இன்னைக்கு நம்ம யோசுவாவோட கதையை முடிச்சலான்னு. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் யோசுவாக்காக பரிந்து பேசி அவனோட அக்கிரமத்தை எல்லாத்தையும் நீக்கி புது வஸ்திரத்தினால யோசுவாக்கு அவரோட வாழ்க்கையை புதுப்பித்து கொடுத்தது போல இன்றைக்கு நீங்க உங்களோட அக்கிரமங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மனம் திரும்பினது தேவன் பாக்குறாரு. உங்களோட அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் களைத்து போடுகிறார். நீங்க செய்து உங்களுக்கு சிறந்த வஸ்திரங்கள், அது பெஸ்ட் ரோப்ஸ், ரிச் ரோப்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு போடுறாரு. இனிமே நீங்க உங்களை குறித்து நீங்க உங்களை கடிந்து கொள்ளாதீங்க. யாரும் உங்களை பத்தி தவறா பேசினாலும் அவங்கள மன்னிச்சுடுங்க. ஏன்னா ஏசப்பாவே உங்களை மன்னிச்சுட்டாரு. இனிமே யார் உங்களை எது சொன்னாலும் அது அது வேலிடே கிடையாது. ஏன்னா ஏசப்பா உங்களை முற்றிலுமாக சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருக்காகவே நீங்க வாழுங்க. வாங்க இப்பொழுதும் நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. யாரோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதோ ஏசப்பா, ஆண்டவரே ராஜா, அவர்கள் உமக்காக இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய உங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா, நாங்க பாவிகள் தானே ஆண்டவரே, ஆனா உம்முடைய கிருபைனால எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு கோடான கொடி
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே ராஜா, அப்ப அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஏசப்பா, உம்முடைய அப்பா அந்த விடுதலையின் கரம் ஆண்டவரே அவங்களை தொடட்டும் ராஜா. அந்த ஏசப்பா அவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தினால அவங்களை நீர் புதுப்பித்ததற்காக நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.